வெல்கம் டு வை ஸ்டுடியோஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் கார்த்திக் நரேன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற நிறங்கள் 3 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தோட ஆரம்பத்தில் நடிகர் ரகுமான் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக இருக்காரு. அவரோட கிளாஸில் இருக்க ஒரு பையனே அவரோட பொண்ணான அம்மு அபிராமியை லவ் பண்ணுறான். இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் திடீர்னு காணா போயிடுது. அது எங்கே போச்சு அப்படின்னு தெரியல. அப்போ ஒரு பக்கம் வந்து ரகுமான் தேட ஆரம்பிக்கிறாரு, இன்னொரு பக்கம் அந்த லவ் பண்ணுற பையனும் தேட ஆரம்பிக்கிறான். இது வந்து ஒரு கதை. அப்படியே இன்னொரு கதை எடுத்தீங்கன்னா, ஹீரோ அதர்வா வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காரு. கதை எழுதிட்டு டைரக்டராக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவரோட கதையை வந்து ஒருத்தவங்க வந்து திருடி வந்து ஒரு டைரக்டர் படமாக எடுத்துறாரு. அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாரு, அந்த கதையை மீட் எடுத்தாரா, அதுக்கு நியாயம் கிடைச்சதா, இல்லை அவர் வந்து டைரக்டர் ஆனாரா அப்படின்றது இன்னொரு கதை. அப்படியே இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் வந்து ஒரு கரப்டடான போலீஸ் அதிகாரியாக இருக்காரு. காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவார். அப்படி இருக்க ஒரு போலீஸ் அதிகாரி வந்து ஒரு நாள் ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸில் ஒரு மினிஸ்டரோட பையனை வந்து பிடிச்சி ஜெயிலில் வச்சிருக்காரு. அப்படி வச்சிருக்கும் போது காசு வாங்கிட்டு அவரை விட்டுறாரு. இருந்தாலும் அவன் வந்து கொஞ்சம் ஓவராக ஈகோவை டச் பண்ணுற மாதிரி பேசிட்டான். அப்படி இருக்க சூழ்நிலையில் அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரொம்ப கோபமாயிடுறாரு. வேற வழி இல்லாமல் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, திருப்பி அவரை பிடிச்சிட்டு வந்து ஜெயிலே போட்டுறாரு. இதை பார்த்து பயங்கரமாக கோபமான அந்த மினிஸ்டர் வந்து இவனை எப்படியாவது போட்டு தள்ளிடணும் அப்படின்ற மாதிரி இருக்காரு. அப்போ அந்த பிரச்சனை என்னாச்சு, சரத்குமாரை போட்டு தள்ளாங்களா, இல்லை சரத்குமார் மினிஸ்டர் மகனை போட்டு தள்ளாரா, இல்லை என்னாச்சு கடைசியில் அப்படின்றதான் இந்த ஒரு கதை. இதுக்கு நடுவில் இந்த 3 கதை இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து அம்மு அபிராமிக்கு என்னதான் ஆச்சு, அவங்க எங்கே தான் போனாங்க, ஏன் போனாங்க அப்படின்றத கடைசி வரைக்கும் ஒரு இதாகவே த்ரில்லாகவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதான் பிளாட்டு. இந்த 3 கதையும், இந்த 3 பேர், அந்த ரகுமான், அதர்வா, சரத்குமார் 3 பேரையும் இணைக்கிற ஒரு பாலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மு அபிராமியோட ஸ்டோரி. இது வந்து ஒரு கார்த்திக் நரேனோட படம். இவர் வந்து இதுக்கு முன்னாடி துருவங்கள் 16 ஒரு படம் எடுத்தாரு. அதுவும் இந்த மாதிரி ஒரு த்ரில்லராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து எடுத்த படம் வந்து எதுவுமே சரியா போல. மாஃபியான்னு ஒன்று எடுத்தாரு, அதுக்கப்புறம் மாறன் ஒன்று எடுத்தாரு. ஏன் எடுத்தாருன்னே அவருக்கும் தெரியல. ஒருவேளை அவர் வந்து இதே பேட்டர்ன்லேயே போயிருந்தா அவருக்குன்னு ஒரு ஃபார்முலா அமைஞ்சிருக்கும், அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் அமைஞ்சிருக்கும், அவர் வந்து ஒரு பெரிய டேரக்டராக இருப்பார். இருந்தாலும் அவர் வந்து வேற புதுசாக ட்ரை பண்ணுறேன்ட்டு போய் கடைசியில் என்ன ஆனது தான் மிச்சம். அதுக்கப்புறம் கடைசியாக அவர் உணர்ந்துட்டார் போல, சரி நமக்கு வர்றது இந்த த்ரில்லர் தான், இதையே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்காரு. இப்போ இந்த 3 லைன் ஆஃப் கதையுமே வந்து ரொம்ப சிம்பிளான கதை தான். ஆனால் இந்த கதையை சொல்கிற விதத்தில் தான் வந்து அவர் வந்து படத்தை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 5 நிமிஷம் தான் ஓடுது படம். படம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் அளவுக்கு தான் ஒர்த்து. ஆனால் 1.5 மணி நேரம் படம் எடுத்து கொடுத்தா தேட்டரில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க இல்லையா, அதனால தேவையில்லாத சீன்ஸு. அதர்வா வந்து ஒரு 15 நிமிஷம் வந்து கஞ்சாவே அடிச்சுட்டு இருப்பாரு. அது கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பார் 15 நிமிஷமா. அது அதர்வா வர சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் பசங்க வந்து அந்த பொண்ணை தேடி போகிறது, அதுக்கப்புறம் சரத்குமார் வர போர்ஷன், இந்த 2 போர்ஷனுமே இந்த படத்துக்கு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்ன, இந்த படத்தோட ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ அதர்வா எப்போ பார்த்து கஞ்சா அடிச்சுக்கிட்டே இருப்பார். அவருக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி தோணிகிட்டே இருக்கும். அது பார்க்குறப்ப நமக்கு பெருசாக சலுப்பு தெரியுது, என்னடா இது அப்படின்னு. அதை தவிர பெருசாக இந்த படத்தில் வந்து மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கிளைமேக்ஸை இன்னும் அவங்க கொஞ்சம் பெட்டராகவே எடுத்துருக்கலாம். ரொம்ப ப்ரெடிக்டபுளாக எடுத்தனால என்னடா இது கிளைமேக்ஸ் அப்படி ஆகி போச்சுன்றது. மற்றபடி மற்ற ரிவ்யூவர்லாம் சொல்கிற அளவுக்கு இந்த படம் வந்து அவ்வளோ மொக்கன்லாம் சொல்ல முடியாது. படம் வந்து ஓரளவுக்கு ஒன் டைம் வாட்சபுளாக தான் இருக்குது. கார்த்திக் நரேன் வந்து இதே பொட்டன்ஷியலோட ஒரு சின்ன பட்ஜெட் படமாக, இப்படியே த்ரில்லர் படமாகவே நிறையா பண்ணிட்டு இருந்தால் அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல இதாக கிடைக்கும். இதை விட்டு வேறு ஜானர் எதுவும் போகிறேன்னு சொன்னால் அவருக்கு எதுவும் வராதோ என்னமோ. இந்த படம் வந்து இந்த வாரத்தில் வந்ததுலேயே ஒரு தடவை பார்க்குறதுக்கு உருப்படியான படமாக இந்த படம் இருக்குது. நன்றி.